மாமத் யானையைப் போன்ற பாலூட்டிகளின் பேரினம். இவை சுமார் 10,000 ஆண்டுகளுக்கு முன்பே அழிந்துவிட்டன. இவை குள்ளமான உருவம் முதல் 15 அடி உயரம் வரை இருந்தன. இவை பிளைஸ்டோசீன் யுகம், அதாவது 2.6 மில்லியன் முதல் 11,700 ஆண்டுகள் முன்பு வரை வாழ்ந்தன. வுலி மேமத் எனப்படும் கம்பளி யானை மிகவும் பிரபலமானது. நீளமான முடி, கொழுத்த திமிழ், வளைந்த தந்தம் ஆகியவற்றால் குளிரான சூழலுக்கு தன்னை தகவமைத்துக் கொண்டது. இவற்றின் உணவு பனிச்சமவெளி தாவரங்களான புதர்கள், புல்கள் மற்றும் பிற சிறிய செடிகள். சைபீரியாவின் பெர்மாஃப்ரோஸ்ட் உறைந்த நிலத்தில் மாமத்தின் எச்சங்கள் சிறப்பாக பாதுகாக்கப்பட்டுள்ளன. இது விஞ்ஞானிகளுக்கு அவற்றின் DNA மற்றும் உயிரியல் அமைப்பை அறிய உதவுகிறது. 1 மில்லியன் ஆண்டுகளுக்கு மேலான பழமையான மாமத் உயிர் எச்சங்களிலிருந்து நுண்ணுயிர் DNAக்கள் கண்டறியப்பட்டது. இவற்றில் சில பாக்டீரியாக்கள் இன்றும் யானைகளில் காணப்படுகிறது. மெக்சிகோவில் கண்டுபிடிக்கப்பட்ட மாமத் எச்சங்கள் முற்றிலும் வேறுபட்ட தாய் மரபணு வரிசையை காட்டுகின்றன. 52,000 ஆண்டு பழமையானதொரு மாமத் தோல் மாதிரியிலிருந்து விஞ்ஞானிகள் குளிர்சூழலுக்கான தோல் மற்றும் முடி மரபணுக்களை கண்டறிந்தனர். 2024ஆம் ஆண்டு ஆராய்ச்சியாளர்கள் மாமத் மரபணு கொண்ட வுலி மைஸ் எனும் தடித்த அலை போன்ற முடிகளை கொண்ட கம்பளி எலிகளை உருவாக்கினர். அதே ஆண்டில் ரஷ்யாவில் 50,000 முதல் 1,30,000 ஆண்டுகள் பழமையான யானா என்ற உறைந்த குட்டி மாமத் கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் தும்பி, காதுகள், முடி அனைத்தும் நன்கு பாதுகாக்கப்பட்டிருந்தன. முடிவு: காலநிலை மாற்றம் ஒரு வலிமையான இனத்தின் வரலாற்றை முடிக்கிறது.